அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ருத்ராட்சம் பற்றிய பல சிறப்பான தகவல்களை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ருத்ராட்சம் யாரெல்லாம் அணியலாம், அணிவதால் என்ன நன்மை, எப்போதெல்லாம் அணியக்கூடாது, பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா கூடாதா என்கின்ற எல்லா சந்தேகங்களுக்கும் இப்பொழுது உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னோடய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ருத்ராட்சம் என்றதும் அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது சிவபெருமானே. இந்த ருத்ராட்சத்தை பலரும் அணிய விரும்பினால் கூட, அணிந்தால் நல்லதா கெட்டதா, அணிந்த பின் ஏதேனும் தவறு நடந்துவிட்டால் தெய்வ குற்றம் ஆகிவிடுமா என்ற அச்சத்தில் பலரும் அணிவதில்லை. இன்னும் சொல்லப்போனால் சிவனையே நினைத்து பூஜித்து இருப்பவர்கள் கூட இதை அணிய சிறிது தயக்கமாக இருக்கின்றார்கள். மேலும் இதை பெண்கள் அணியவே கூடாது என்ற கருத்தும் நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இந்த ருத்ராட்சத்தை யார்தான் அணிய வேண்டும், எப்படி அணிய வேண்டும், அப்படி அணிந்து கொண்டால் என்னென்ன முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற எல்லா கேள்விகளுக்கான விடையை இப்பொழுது சொல்கிறேன். முதலில் ருத்ராட்சம் எப்படி தோன்றியது என்பதை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சுருக்கமாக சொல்கிறேன். திரிபுராசுரன் என்ற அரக்கன் பிரம்மனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சகல வல்லமையுடைய மாபெரும் அரக்கனாக மாறி தேவர்கள் முனிவர்கள் என அனைவரையும் கொடுமைப்படுத்தியதால் அவனின் கொடுமையை தாங்க முடியாமல் அவர்கள் சிவனிடம் முறையிட்டதாகவும், அவர்களை காக்க ஈசன் பல ஆயிரம் ஆண்டுகளாக தவம் புரிந்து அந்த அரக்கனை அழிக்க அகோரம் எனும் ஆயுதத்தை உருவாக்கி அழித்ததாகவும், அப்படி கண் விழித்து தவம் புரிந்த ஈசன் தவம் முடிந்து கண் மூடிய தருணத்தில் அவரின் மூன்றாவது கண்ணான நெற்றிக்கண்ணில் இருந்து விழுந்த நீர்த்துளிதான் ருத்ராட்ச மரம் எனவும், அந்த மரத்தின் பழம்தான் ருத்ராட்சம் என்றும் நம் புராணங்கள் கூறுகிறது. இதனால்தான் இந்த ருத்ராட்சம் அணிந்தவர்களை ஈசன் தன் கண் போல காப்பார் எனவும் கூறுகின்றார்கள். ருத்ராட்சம் அனைவரும் அணியக்கூடிய ஒன்றுதான். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அணியலாம். வயது வந்த பெண்கள் அணியலாமா என்றால் நிச்சயமாக அணியலாம். பெண்களின் பெரும் தெய்வமான ஆதிபராசக்தியே ருத்ராட்சம் அணிந்திருந்ததாக அருணாசல புராணம் விவரிக்கின்றது. அது மட்டுமின்றி சிவபுராணத்திலும் பெண்கள் கட்டாயமாக ருத்ராட்சம் அணியலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ருத்ராட்சம் அணிந்து குளிக்கும் பொழுது அது நாம் கங்கையில் குளிப்பதற்கு சமம் என்றும் கூறுகின்றார்கள். கங்கையில் நீராடினால் பாவம் போகும் என்பது ஐதீகம். அப்படிப்பட்ட புனிதம் இந்த ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு கிடைக்கும் என்றால் அதுவே பெரும் பேறுதான். இதை அணிந்தவர்களுக்கு மாரடைப்பு, இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற வியாதிகள் வருவது குறைவு. ஏனெனில் இத்தகைய வியாதிகள் எல்லாம் வர முக்கிய காரணமே மன உளைச்சல்தான். இதை அணிந்தவர்களுக்கு மனதில் எப்போதும் ஒரு விதமான அமைதி இருக்கும். எளிதில் கோபப்பட மாட்டார்கள். எப்போதும் நேர்மறை சிந்தனையுடன் செயலாற்றுவார்கள். இத்தகைய சிறப்புடைய ருத்ராட்சத்தை எல்லோருமே அணியலாம். அதே போல் இந்த ருத்ராட்சம் அணிந்து கொண்டு இறப்பு நிகழ்ந்த வீடு, பெண் குழந்தைகள் பூ பெய்த வீடு, ஏன் இதை அணிந்தவர்கள் இல்லற வாழ்வில் ஈடுபடலாம் என்றாலும் அதில் எந்த தவறுமே இல்லை. ஏனெனில் இவை அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கை சார்ந்த ஒரு நிகழ்வுதான். இதில் தீட்டு என்று ஒன்றுமே இல்லை. இதையெல்லாம் புரியாமல் ஒதுக்குவதுதான் தவறு. ஆனால் இதை அணிந்தவர்கள் அசைவம் உண்பதை தவிர்ப்பது நல்லது. அதுவும் கட்டாயமில்லை. அசைவம் உண்ணும் நேரங்களில் ருத்ராட்சத்தை கழட்டி வைத்துவிட்டு 4 மணி நேரம் கழித்து பிறகு நீங்கள் மறுபடியும் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். தெரியாமல் நீங்கள் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு அசைவத்தை சாப்பிட்டு விட்டால் பயப்பட தேவையில்லை. உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ருத்ராட்சத்தை கழட்டி பாலில் நனைத்து பின்னர் நீங்கள் நீரில் அலசி 4 மணி நேரம் கழித்து மறுபடியும் அணிந்து கொள்ளலாம். ருத்ராட்சம் அணிந்து கொண்டு தியானம் செய்யும் பொழுது ஒரு முறை கூறும் மந்திரமானது 1 கோடி முறை மந்திரம் சொன்னதற்கு சமம் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் தானமாக அளிப்பது உங்களுடைய 7 தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே ருத்ராட்சத்தை அணியும் பொழுது இந்த சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும். அதே போல உண்மையான ருத்ராட்சம் எப்படி இருக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதெல்லாம் ருத்ராட்சத்தில் பலவித போலிகள் வருகின்றன. உன்னதமான ருத்ராட்சத்தை
நீங்கள் அணிந்திருந்தால் தானாகவே உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு தீமை செய்யும் தீய குணங்கள் அழிந்து நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதிற்குள் இருக்கும். உன்னதமான ருத்ராட்சத்தை நீங்கள் அணிந்திருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அவ்வாறு இல்லாமல் தீய எண்ணங்கள் உங்களிடம் வரத் தொடங்கினால் நீங்கள் போட்டிருக்கும் ருத்ராட்சம் போலியானது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ருத்ராட்சத்தை அணிந்திருப்பவர்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறமை படைத்தவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை முன்னரே அறிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாகவும் இருப்பார்கள். ருத்ராட்சத்தை ஆண்கள், பெண்கள் மற்றும் 3ஆம் பாலினத்தவரான திருநங்கைகள் அனைவருமே அணிந்து கொள்ளலாம். ருத்ராட்சத்தின் வகைகள் என்னென்ன என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். 3 அம்ச ருத்ராட்சம் எப்பொழுதுமே எல்லாவித அறிவாற்றலையுமே கொண்டிருக்கும். 4 முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் பிரம்மனின் வடிவமாகும். தர்மம், அதர்மம், காமம் மற்றும் மோட்சம் இவையே 4 முக ருத்ராட்சம் உணர்த்தும் தத்துவமாகும். 5 முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் காலகாணி ருத்ராட்சத்தின் வடிவமாகும். இதனை அணிந்திருப்பவர்கள் நேரடியாக மோட்சத்திற்கு செல்லும் பலனை அடைவார்கள். அடுத்ததாக 6 முக ருத்ராட்சம் கார்த்திகேயனின் வடிவம். இதனை அணிந்திருப்பவர்கள் பாவத்திலிருந்து விடுபடுவார்கள். அடுத்ததாக 7 முக ருத்ராட்சத்தினை அணிபவர்கள் பிச்சைக்காரராக இருந்தாலும் அவர்கள் குபேரனாக மாறுவார்கள். 8 முக ருத்ராட்சம் மனிதனுக்கு நிறைவான வாழ்க்கையை தருகின்றது. 9 முக ருத்ராட்சம் தமிழ் மொழியின் வடிவமாகும். 10 முக ருத்ராட்சம் சிவன் மற்றும் விஷ்ணு பகவானின் அம்சமாக திகழ்கின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ருத்ராட்சத்தை எப்போதும் நீங்கள் உடலில் அணிந்து கொள்வதால் உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்திடும். இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுடைய பிறந்த நட்சத்திர நாள் அன்றுதான் வாங்க வேண்டும். அதுவும் இந்த நட்சத்திர நாள் செவ்வாய் மற்றும் சனி போன்ற கிழமைகளில் வராமல் வியாழன் அல்லது ஞாயிறு போன்ற கிழமைகளில் வரும் பொழுது வாங்கினால் அதன் பலனை நீங்கள் அதிகமாக பெற முடியும். இப்படி வாங்கி வந்த ருத்ராட்சத்தை நீங்கள் செம்பாலான சிறிய மூடி போட்ட டப்பாவில் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அதில் சுத்தமான விபூதியை நீங்கள் போட்டு வைத்து கொள்ளலாம். இந்த ருத்ராட்சம் வைத்திருக்கும் டப்பாவை தினமும் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. பிறகு உங்களுடைய பிறந்த கிழமையன்று நீங்கள் நிச்சயமாக இந்த ருத்ராட்சத்திற்கு தீபாராதனை காட்டிவிட வேண்டும். அன்றாடம் இந்த ருத்ராட்சத்தோடு இருக்கக்கூடிய விபூதியை நெற்றியில் வைப்பதன் மூலம் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்திலுமிருந்து நீங்கள் வெளிவர முடியும். அதே சமயம் பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய விபூதி தீரும் நிலை ஏற்படும் பொழுது புதிதாக மறுபடியும் விபூதியை வாங்கி அதில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். யார் ஒருவர் வீட்டில் இப்படி ருத்ராட்சத்தை வைத்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கையை பெற முடியும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை, துரதிர்ஷ்டமாகவே இருக்கின்றது என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இப்பொழுது நான் சொல்லும் இந்த பரிகாரம் அல்லது இதை பூஜை என்று கூட நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த ருத்ராட்சத்துடன் வில்வ இலையை நான் இப்பொழுது சொல்வது போல நீங்கள் சேர்த்து வைத்தால் உங்களுக்கு இருக்கும் துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டம் உண்டாகும். இந்த பூஜை செய்வதற்கு உங்களுக்கு எத்தனை முக ருத்ராட்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த ருத்ராட்சத்தை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தில் இருந்து ஒரு வில்வ இலையை மட்டும் பறித்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள் அந்த சிவன் கோவிலின் பொறுப்பாளர் யாரோ அவரிடம் கேட்டு நீங்கள் வில்வ இலையை பறிக்க வேண்டும். வில்வ இலையை யாருக்கும் தெரியாமல் பறிக்கக்கூடாது. மரத்திலிருந்து தான் பறிக்க வேண்டும், கடையிலிருந்து வாங்கக்கூடாது. அவ்வாறு பறித்த இந்த இலையில் இந்த ருத்ராட்சத்தை வைத்து நன்றாக மடித்து கொள்ளுங்கள். அதன் பிறகு சிவபெருமானிடம் சென்று மனமுருகி உங்களுடைய துரதிர்ஷ்டம் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டம் உண்டாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு ஓம் நமசிவாய என்னும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். உங்களால் இயலும் பட்சத்தில் அங்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமோ அல்லது ஆடை தானமோ பொருள் தானமோ எந்த தானம் உங்களால் செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். தானத்தை செய்ய சொன்னார்கள், அதனால் நான் கடன் வாங்கி செய்கிறேன் என்று மட்டும் செய்து விடாதீர்கள்.
இந்த வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு ருத்ராட்சத்தை வில்வ இலையும் அப்படியே எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கும் சிவபெருமான் பாதங்களில் வைத்துவிட வேண்டும். இந்த முறையில் நாம் சிவபெருமானை வழிபடும் பொழுது நம்மை துரத்தி கொண்டிருக்கும் துரதிர்ஷ்டங்கள் விலகும், அதிர்ஷ்டம் தேடி வரும். எளிமையான இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.